இலங்கைக்கு ஒரு முக்கியமான இடம் வந்து வடக்கு முனை. வடக்கு முனையை பார்க்கறதுக்காக தான் இன்றைக்கி போக போகிறோம். இது தான் இலங்கையில் உள்ள வடக்கு முனை, கடைசி லாஸ்ட். இதுக்கப்புறம் இலங்கை வந்து இல்லை. இதுக்கப்புறம் 23 கிலோமீட்டர் நீங்கள் போனீங்க அப்படின்னு சொன்னால் இந்தியா. அதுக்கான பயணம் தான் இந்த பயணமாக இருக்க போகுது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இந்த மாதிரி போகிறதுக்கு முன்னுக்கு சும்மா யோசிச்சு பார்ப்போம், இந்த இடத்துல இருந்து எல்லாம் சொல்கிறாங்களே உண்மையா அப்படின்னா 23 கிலோமீட்டர்லையா இந்தியா இருக்குது, இல்லை தென்னாசியா நாடுகளுக்கு போகிறதுக்கெல்லாம் இங்கேருந்து எவ்வளோ தூரம் அப்படின்னு சொல்லி இங்கே நம்மளுக்கு மெப்பர்னு கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு சொன்னால் இந்தியாவுக்கு வந்து வெறும் 57 கிலோமீட்டர் தான். அப்போ எல்லாம் ஏன் இப்போ 23 கிலோமீட்டர்னு சொன்னீங்க? 23 கிலோமீட்டர் என்ன அப்படின்னு சொன்னால் இந்தியாவில் உள்ள தெற்கு பகுதிக்கு போகிறதா அப்படியா இருந்தால் 23 கிலோமீட்டர். அங்கேருந்து நீங்கள் தலைநகருக்கு போகணும் அப்படியா இருந்தால் 57 கிலோமீட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அதுக்கப்புறம் மால்டீவ்ஸ், மாலைத்தீவுக்கு போகிறது அப்படியா இருந்தால் 1215 கிலோமீட்டர் இந்த சைடுக்கு இருக்குது. அப்படின்னா அந்த சைடுக்கு இருக்குமா இருக்கும். பாகிஸ்தானுக்கு போகிறதா இருந்தால் 2415 கிலோமீட்டர். ஆப்கானிஸ்தான் 3252 கிலோமீட்டர். அதுதான் கூடுதலாக இருக்குது. இந்த இடத்துல இருந்து நாங்கள் ஆப்கானிஸ்தான் போகணும் அப்படியா இருந்தால் ஆப்கானிஸ்தான் தான் தூரத்தில் இருக்குது, 3252 கிலோமீட்டர். அதுக்கப்புறம் நேபாளம் 3338 கிலோமீட்டர். அதுக்கு அடுத்த தூரத்தை கொண்டது வந்து நேபாள் இருக்குது. அதுக்கப்புறம் பூட்டான் 2481 கிலோமீட்டர் பூட்டான் இருக்குது. பங்களாதேஷ் 2160. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இலங்கை தென்னாசிய நாடுகள் இந்த இடத்துல இருந்து, தென்னாசிய இலங்கை வடக்கு முனையிலேருந்து தென்னாசியா நாடுக்கு போகிறதுக்கான எவ்வளோ தூரம் அப்படின்னு சொல்லி தான் இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பார்க்குறேன், நம்மளும் நம்மளோட ஃபோன்லாம் வியூ பண்ணி பாருங்கள். இல்லைனா இந்த வீடியோ பார்க்குறப்ப யாராவது வியூ பண்ணி பாருங்கள். இந்த மெப் வந்து உண்மையான மெப்பாக இந்த இடத்த லொக்கேட் பண்ணி இந்த இடத்துல இருந்து பாகிஸ்தானுக்கு எவ்வளோ, மால்டீவ்ஸ்க்கு எவ்வளோ, பூட்டானுக்கு எவ்வளோ, பங்களாதேஷ்க்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லி தேடி பாருங்கள். தேடி பார்த்து கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை அந்த மெப் வேலை அப்படின்னு சொல்லி அதுக்கான வாக்குவாதத்துக்கெல்லாம் நம்ம போயிடாது. உண்மையாக அந்த போட் போட்டுக்கிறது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லை யூஸ் இல்லாமல் இருக்கா அப்படின்னு சொல்லி. அது மட்டும் இல்லாமல் வாங்க நம்ம அந்த இடத்துல போயிட்டு நம்ம பார்ப்போம் அங்கே எப்படி இருக்குது, அந்த வியூ எப்படி இருக்குது. எல்லாமே அந்த இடத்துல ஃபோட்டோலாம் அடிக்கிறாங்க. நம்மளே ஏண்டாயிரம் ஃபோட்டோ அடிச்சு கொண்டு பார்ப்போம். இலங்கையில் வடக்கு முனையில் தான் இன்றைக்கி இருக்கும். எல்லா இடத்துக்கும் எல்லாம் தெற்கில் தென்முனை இருக்குது, கிழக்கு முனை இருக்குது அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் அதுக்கெல்லாம் இன்னும் நான் விசிட் பண்ணதில்லை. என்ன அப்படின்னு சொன்னால் வடக்கில் வடக்கு முனையில் இன்றைக்கி இருக்கும். இந்த வடக்கு முனையில் பாயிண்ட் பருத்தி துறையில் இருக்க இந்த இடத்த தான் வடக்கு முனை அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் நிறைய பேர் ஃபோட்டோஸ் எல்லாம் அடிச்சு போடுறாங்க. நான் வந்து எந்த இடம்டா அப்படின்னு சொல்லி நிறைய இதில் சொல்லி பார்த்தேன். எங்கடா ஃபோட்டோ அடிச்சு போடுறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல இருந்து எல்லாமே ஃபோட்டோ அடிச்சு போடுறாங்க. இது வந்து இலங்கையில் ஒரு முடிவு அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து 2004ஆம் ஆண்டு சுனாமி நடைபெற்ற போது இந்த பருத்தி துறை இல்லாமல் இந்த கடற்பிரதேசம் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்ட இடம். அந்த இடத்துலையும் இந்த போர்டு வந்து உசுரோடு இருந்திருக்கு. இந்த போர்டுக்கு பெருசாக டேமேஜ் எதுவும் ஆகலை அப்படின்னு சொல்கிற பாதி பேரும் சொல்லியிருக்காங்க. ஆனால் டேமேஜ் ஆகாத மாதிரி தான் இருக்குது. கிட்டத்தில் செஞ்சதெல்லாம் இல்லை, மிச்ச நாள் பழமையாக செஞ்சது மட்டும்தான் இருக்குது. அது இல்லாமல் இந்த இடத்துல வந்து இந்த இடம் தான் நம்ம இலங்கை வரைபட எடுத்துக்கிட்டோம்னா இந்த இடத்துல தான் நம்ம இருக்கோம் அப்படின்னா நிறைய பேர் டேமேஜ் ஆகிருக்கு. ஆனால் நிறைய பேர் வந்து இந்த இடத்துல கையை வச்சு பார்த்துருப்பாங்க போல. சரியாக இந்த இடத்துல தான் நம்ம இப்போ நின்று பேசிக்கிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த நிலையே நல்லா ஒரு கடல் சார்ந்த பிரதேசனால மீனவ வந்து நிறைய இருக்காங்க. மீனவ குடும்பத்தால் தான் இதெல்லாம் ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் மீன் படகுகள் இங்கே இருந்து பார்த்தாலே நல்ல கிளைமேட்ல பார்த்தாலே கிட்டத்தட்ட இந்தியாவில் விளங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நாங்கள் இப்போ வந்திருக்கதும் உண்மையிலே நல்ல கிளைமேட் தான். ஆனால் ஏன் இந்தியா விளங்கலை அப்படின்னு சொல்லி தெரியல. அப்படிதான் சொல்லியிருக்காங்க. 32 கிலோமீட்டர்ல இருக்க இந்தியா விளங்கும் அப்படின்னு சொல்லி வேலை ஈவினிங் சைடில் வந்து விளங்கினா கூட அந்த லைட் நமக்கு விளங்குமா அப்படின்னு சொல்லி தெரியல. கட்டுக்கதையாக இருக்கலாம். ஏன் அப்படின்னு சொன்னால் உலகம் எப்போ இப்படி உருண்டையாக இருக்குது, சில அந்த உருண்டையில் அந்த பக்கம் மறைஞ்சிருக்கலாம். அதுவும் சான்ஸ் இருக்குது சொல்கிறாங்க. உண்மையாக போய் இருந்தாலும் ஈவினிங் வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம் உண்மை அது பல்பெல்லாம் விளங்குதா அப்படின்னு சொல்லி. அது மட்டும் இல்லாமல் இங்கேருந்து இந்தியாவில் உள்ள கவரேஜ் சிஸ்டம், ஃபோனுக்கான நெட்வொர்க் சிஸ்டமும் இந்த இடத்துல கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் என்னன்னா இந்த ஊரை சுற்றியான மக்கள்கிட்ட ஐதீகம் என்ன அப்படின்னு சொன்னால் இது வந்து இந்தியாவிலேருந்து பார்த்தாலும் இது நல்லாவே விளங்கும், இந்தியாவில் உள்ளவங்களும் இது நல்லா விளங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வரைக்கில் இந்த ஸ்ரீலங்கா போய் இந்த போர்டு எப்படி இருக்குதோ இதே மாதிரி சைஸில் இதே பேட்டர்னில் அந்த சைடும் அந்த போர்டு இருக்குது. ஏன் அப்படின்னு சொன்னால் அங்கேருந்து வர்றவங்க இதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது இல்லாமல் மீன் மார்க்கெட் வந்து இங்கே நிறைய பேர் இருக்குது. நிறைய கப்பல்கள் அந்த மீன் பிடிக்க போகிறவங்க எல்லாமே இங்கே விசிட் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் நமக்கு தூரத்தில் வந்து இந்த கப்பல்லாம் போகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து இதுக்கப்புறம் நம்ம வந்து இலங்கை சார்பாக எங்கேயும் போக இயலாது. ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம போகணும் அப்படின்னு சொன்னால் 32 கிலோமீட்டர். யாராவது நடக்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல இருந்து நடங்க. சரியாக 32 கிலோமீட்டரில் இந்தியாவுக்கு போயிடலாம். யாராவது நீந்தி போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னு சொன்னாலும் சரியாக 32 கிலோமீட்டரில் போயிடலாம். யாரும் பறந்து போகணும் அப்படின்னு சொல்லி யாராவது கஷ்டப்பட்டாலும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி 32 கிலோமீட்டரில் போயிடலாம். இது தான் ஐதீகம். உண்மையிலே இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 32 கிலோமீட்டருக்கு நானும் என்னோட ஃபோனில் நான் சர்ச் பண்ணி பார்க்குறேன். இந்த இடத்துல இருந்து
இந்தியாவுக்கு எவ்வளோ மாதிரி தூரத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி ஈவினிங் டைமில் வந்தால் அங்குள்ள கலர் லைட் வந்து இங்கே விளங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல இருந்து சுமார் 2-3 கிலோமீட்டர் காமிட்டு பருத்தித்துறைக்கான வெளிச்ச வீடு இருக்குது, லைட் ஹவுஸ் இருக்குது. அந்த லைட் ஹவுஸ் சம்மந்தமாகவும் நம்ம அப்படின்னு சொன்னால் அந்த லைட் ஹவுஸ் சம்மந்தமாக வீடியோ நான் இதோட அப்லோட் பண்ணுறேன். ஏன் அப்படின்னு சொன்னால் இங்கே நம்ம கொஞ்சம் தூரம் போகணும். நம்ம இதுக்கான இந்த வீடியோ எடுக்கிறதுக்கான பிளானில் வரல, நம்ம வந்த இடத்துல இந்த வீடியோ எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி. யாருமே முக்கியமாக என்ன விஷயம் அப்படின்னா, இது உள்ளுக்கு நீங்கள் வரைக்கல, இந்த ரோட்டில் வரைக்கல, தப்பி தவறி கூட உங்களோட பைக் எதுவும் போட்டுறாங்க, பைக்கோ உங்களோட வெஹிக்கிளோ உள்ளே போட்டுறாதீங்க. உள்ளே போட்டிங்க அப்படின்னு சொன்னால் எடுக்கிறதுக்கு சரியான சிரமம். ஏன்னா நாங்கள் இப்போ ட்ரை பண்ணி எடுத்துக்கிட்டோம், எடுக்க இல்லை. என்னோட வந்த டிரைவரும் சொல்லாமல் கேட்காம போட்டார். அது மிச்சம் ட்ரை பண்ணி கஷ்டப்பட்டு தான் அந்த பைக் எடுத்தோம். அதனால அந்த மலை சார்ந்த பிரதேசம் மணல் ரொம்ப இருக்கும், அதனால அந்த இடத்த பைக்கை போட்டாங்க. நீங்கள் வந்த பிறகு இந்த ரோட்டில் தான் நேராக விசிட் பண்ணணும். நல்லா விளங்கும். மெப்பில் இருந்து பார்க்கல இந்த இடம் வந்து ஒரு இஷ்ஷாக இருந்துச்சு. சரியா, இந்த இடம் என்ன அப்படின்னு சொல்லி மெப்லையும் விளங்கல. ஆனால் இது பார்த்தா உண்மையில ஒரு ஃபுட்பால் கிரவுண்டாக இருக்குது. இந்த கிரவுண்ட் ஆக்கிரமிச்சதோட தான் இந்த இடம் இருக்குது. சரியா, இந்த இடத்துல இருந்து எல்லாம் ஃபோட்டோஸ் போடுற மாதிரி நானும் என்னோட கேமராமேனான விஜய் 2 பேர் சேர்ந்தோம் இன்றைக்கி ஒரு ஃபோட்டோ போடுறோம். ஃபோட்டோ பார்த்துட்டு நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி பாருங்கள். இன்றைக்கான வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் வடக்கு முனை சம்மந்தமாக எனக்கு தெரிஞ்ச தகவல், நான் தேடின தகவலை உங்களுக்கு சொல்லிட்டேன். அது இல்லாமல் இந்த பிரதேசத்தில் இருக்கிறவங்க யாராவது இந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா, அண்ணா இது இல்லை, இந்த இடத்துல இதோட ஸ்பெஷல் இன்னும் இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் அதை தேடி ஆராய்ஞ்சு உண்மையா அப்படின்னு சொல்லி பார்த்தா அடுத்த வீடியோ பார்வையிட்டுட்டோம். அதுக்கப்புறம் என்ன எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால், வடக்கு முனையிலே கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டருக்கு இங்கிட்ட இருக்க லைட் ஹவுஸ் வெளிச்ச வீடு. இந்த வெளிச்ச வீடு எதுக்காக செய்கிறாங்க அப்படின்னா, கடற்கரையோரத்துலேருந்து மீனவர்கள் போகிறதுக்கும் மீனவர்கள் வாரத்துக்கும். சரியா, அதுக்காக இந்த லைட் ஹவுஸ் வந்து எடுத்துக்கொள்கிறாங்க. இது கிட்டத்தட்ட 1931ஆம் ஆண்டு வந்து கட்டப்பட்டிருக்கு. இதை கட்டினவர் வந்து கட்ட ஆலோசனை கொடுத்தவர் வந்து சுப்பிரமணியம் அப்படின்னு சொல்கிற ஒரு தமிழ் ஒருத்தர் தான் கட்ட ஆலோசனை கொடுத்துருக்காரு. இந்த ஆலோசனை வந்து ஆங்கிலேயர் காலத்தில் வந்து கட்டப்பட்டதாலும் ஆங்கிலேயர்களோட நிர்மாண அடிப்படையில் அந்த உருளை வடிவத்தில் தான் இது செய்யப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து இப்போ செய்கிறவங்களாம் அந்த பாக்ஸஸ் அந்த ஷேப்பை செய்கிறாங்க. ஆனால் இது வந்து ஆங்கிலேயர் காலத்தில் அந்த கட்டமைப்பை பிரதிநிதித்துவப்படுத்துகிற மாதிரி அவங்க வந்து உருளை வடிவில் செஞ்சுருக்காங்க. இது வந்து ஆங்கிலேயர் அந்த அமைப்பிலே இது செய்யப்பட்டது இல்லாமல் இந்த இடத்துல வந்து ஃபோட்டோவோ வீடியோஸோ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம யாருக்கும் தெரியாமல் தான் இந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கிறோம். இது வந்து இந்த கட்டுமான பணியை வந்து ஸ்டார்ட் பண்ணுறது 1920ஆம் ஆண்டு தான் இது கட்டுமானத்துக்கான ஆலோசனை வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா, பருத்தித்துறையில் பொறுத்தவரையில் மீனவ குடும்பங்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க ஈவினிங் நைட்டுக்கு போகிறதுக்கும் திரும்ப விடிய வர்றதுக்கும் அதுக்கான சரியான அவங்கள ஒரு பாதையை தெரிஞ்சு கொள்றதுக்கும் ஒரு முறையான ஒரு லைட் ஹவுஸ் எங்களுக்கு தேவை, வெளிச்ச வீடு தேவை, கலங்கரை விளக்கு தேவை அப்படின்னு சொல்கிற அடிப்படையில் தான் 1931ஆம் ஆண்டு வந்து இதை முடிக்கப்பட்டு இந்த வெளிச்ச வீடு வந்து இன்னும் ஆக்டிவில் இருக்குது, இன்னும் இயங்கிக்கிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஈவினிங் டைம் நமக்கு டைம் இருந்தால் இதுண்ட அந்த விளக்கை அந்த சைஸஸ் நம்ம காக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதுண்ட உயரம் வந்து கிட்டத்தட்ட 105 அடி உயரம் வந்து இந்த லைட் ஹவுஸ் உயரம் வந்து காணப்படுது. நான் வந்து லைஃப்பில் 2ஆவதாக பார்த்த லைட் ஹவுஸ் வந்து இது மிகவும் பழமையான லைட் ஹவுஸ் இதுன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 100 வருஷங்களுக்கு பழமையான லைட் ஹவுஸ். சரியா, இந்த லைட் ஹவுஸ் வந்து நம்ம உள்ளுக்கு பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் உள்ளுக்கு நம்ம ஏரியாவில் அது எப்போயுமே இந்த உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்க 1931 6 மாதம் 31ஆம் தேதி தான் ஓப்பன் பண்ணப்பட்டுச்சு. இதுதான் இப்போ நம்ம வந்து லைட் ஹவுஸ் உள்ளுக்கு என்ட்ரு ஆக போகிறோம். லைட் ஹவுஸ் உள்ளுக்கு யாரும் இதுக்கு முன்னுக்கு பார்த்துருக்கீங்களான்னு தெரியல. லைட் ஹவுஸ் வந்து இந்த அமைப்பில் தான் இருக்குது. இந்த மேலே வந்து நம்ம எப்பயும் போகக்கூடாது, போக இயலாது அப்படின்னு தான் இந்த படிக்கட்டை வந்து அவங்க மறைச்சி வச்சுருக்காங்க. இது வந்து இப்போ கடற்கரை ஓரத்தில் இருக்க நேவியால் வந்து இதை கண்ட்ரோல் பண்ணிக்கிருக்காங்க. இதுக்குள்ளே யாரும் போகக்கூடாது வரக்கூடாது அப்படின்னு சொல்லி இங்கே ஃபோட்டோஸ் அடிக்கக்கூடாது, நம்ம ரிக்வஸ்ட் ஒன்று எடுத்து தான் இங்கே ஃபோட்டோ அடிக்கணும், யாரும் ஃபோட்டோ அடிக்கக்கூடாது அப்படின்னு சொன்னேன். பல பேர் வந்திருக்காங்க. ஸ்ரீலங்காவில் முக்கியம் என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு பொருளை இல்லாமல் ஆக்குறதுக்கு அடிப்படையில் எல்லாமே அவங்களோட பேரை வந்து ஞாபகார்த்தமாக செஞ்சு வச்சுட்டு போயிருக்காங்க. இது சம்மந்தமாகவே தனியாக ஒரு வீடியோ போடலாம். இருக்க சொத்து கிட்டத்தட்ட 100-150 பழமையான இந்த இது பில்டிங்கை வந்து எப்போயுமே இல்லாமல் அதை பாதுகாக்கணும். அது இல்லாமல் உங்களோட பேரை நீங்கள் இங்கே வந்து பதிச்சு நீங்கள் வந்துட்டு போனேன் அப்படின்னு சொல்லி இங்கே எழுதி வச்சுட்டு போகிறீங்க. அதனால கிட்டத்தட்ட 10,000 பேர் வந்தால் 10,000 பேர் இருந்தால் கிட்டத்தட்ட சுரண்டுப்பட்டு இது வந்து இன்னொரு 10-15 வருஷத்துக்கு இல்லாமல் போகும். ஸோ இதுக்கு விசிட் பண்ண வரவங்கன்னா முக்கியமாக உங்களோட பேரை எழுதாங்க. நீங்கள் வந்துட்டு போனால் பரவாயில்ல, அது பேரெல்லாம் எழுதி இதை வந்து நாசம் பண்ணாமல் இருந்தாலே பெரிய விஷயம். இப்போ நம்ம வடக்கு பருத்தித்துறையில் வந்து 2 விஷயத்தை பார்த்தோம். பார்த்தோம் என்ன அப்படின்னு சொன்னால் வடக்கு முனை, அடுத்து வந்து இந்த வடக்கு முனையை பிரதிநிதிப்படுத்துகிற இன்னொன்று இந்த வெளிச்ச வீடை பார்க்கணும். இதுக்கப்புறம் எதுவும் தகவல் கிடச்சி இல்லைன்னா வெளிச்ச வீடை பற்றி உங்களுக்கு வியூவர்ஸ்க்கு இது மூலம் வேறு எதுவும் தகவல் தெரியும் அப்படின்னு சொல்லி இருந்தால் கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்கள்.